வணக்கம். சிம்மம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்கள் வாழ்க்கையில குடும்பத்தில் நீங்கள் மறைத்து வைத்த துயரங்கள் இன்னும் இருந்து கொண்டே தான் இருக்கும். குடும்பத்தில் மறைத்து வைத்த விஷயங்கள் இப்பொழுது இந்த அளவுக்கு பிரச்சனைகளை தேடி கொடுக்கும் என்று ஒருபோதும் நீங்கள் நினைத்து கூட பார்த்திருக்க மாட்டீர்கள். உங்களுடைய இல்லத்திலோ அல்லது குடும்பத்திலோ நீங்கள் அனுபவித்து வந்த சில கொடுமைகளும் மனவேதனைகளும் வெளியில் சொல்ல முடியாத ஒரு நரக வேதனையை உங்களுக்குள்ள நிச்சயமாக தேடி கொடுத்திருக்கும். ஆனால் இப்படி என்னுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கும், அது இந்த அளவுக்கு ஒரு பிரச்சனைகளை தேடி கொடுக்கும் என்று ஒருபோதும் நீங்கள் நினைத்து கூட பார்த்தது கிடையாது. சந்தர்ப்ப சூழ்நிலைகளால் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்ட சின்ன சின்ன விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையவை தலைகீழாக மாற்றி போட்டிருக்கும். உங்கள் மீது ஒரு தவறான ஒரு பிம்பத்தையும் தவறான ஒரு மனிதராகவும் உங்களை சமூகத்தில் நிச்சயமாகவே காட்டியிருக்கும். இது எல்லாமே நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கும். அந்த அளவுக்கு உங்களுடைய குடும்பத்தில் மறைத்து வைத்த சில விஷயங்கள் இப்பொழுது வெளியில் வந்து மிகப்பெரிய ஒரு வேதனைகளையே தேடி கொடுக்கும். குடும்பத்தின் கௌரவத்தை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காகவும் பிள்ளைகளின் எதிர்காலத்திற்காகவும் உங்களது அத்தனை துயரங்களையும் யாரிடமும் நீங்கள் பகிர்ந்து கொள்ளாமல் உங்களுக்குள்ளேயே நீங்கள் புரைத்து வைத்த ஒரு அனுபவங்கள் இன்னும் இருந்து கொண்டே தான் இருக்கும். அதனாலேயே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எதை செய்யணும், அதை எப்படி செய்யணும், எந்த முறையில் செய்தால் அதில் நன்மைகளானது கிடைக்கும் என்பதை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது அது நிச்சயமாகவே தேடி கொடுக்கும். பெற்ற தாயிடமோ அல்லது நெருங்கிய நண்பனிடம் கூட சொல்ல முடியாத அந்த ரகசியமான காயங்கள் உங்களை ஒவ்வொரு நாளும் உள்ளுக்குள் மெழுகுவர்த்தியாக உருக வைத்து கொண்டே தான் இருக்கும். இப்படிப்பட்ட நிகழ்வுகளும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனி வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக வந்து கொண்டே தான் இருக்கும். எனவே முடிந்த அளவுக்கு நீங்கள் எதை செய்தாலும் அதை நீங்கள் சரியான ஒரு முறையில் அது நடக்கிறதா என்பதை பார்த்து அந்த ஒரு விஷயத்தில் கொஞ்சம் கவனத்தை செலுத்துவது இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்குள்ள நன்மைகளை தேடி கொடுக்கும். அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள காந்தல் கொடுத்த ஆழமான ஒரு காயங்களும் இன்னும் இருந்து கொண்டே தான் இருக்கும். சிம்மம் ராசி என்பர்களை சில காயங்கள் உடலில் தெரியாது, ஆனால் அந்த வழி வாழ்நாள் முழுவதும் மனதுக்குள் அமைதியாக வாழ்ந்து கொண்டே தான் இருக்கும் என்பது உங்களுக்கு நன்றாகவே தெரியும். உங்களுடைய வாழ்க்கையிலும் ஒருவரை முழு மனத்துடன் நேசித்த அனுபவங்கள் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்திருக்கலாம். அவரை உங்களுடைய எதிர்காலமாக கூட நீங்கள் நினைத்து சில தவறான முடிவுகளை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எடுத்ததும் உண்டு. அவருடைய சிரிப்பில் உங்களுடைய சந்தோஷத்தை நீங்கள் நிச்சயமாக பார்த்திருக்கலாம். ஆனால் ஒரு நாள் அந்த உறவு எதிர்பாராத விதமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள் முடிவுக்கு வந்திருக்கும். ஆனால் இது இப்படி வந்து என்னுடைய மனதிற்குள் இது எந்த அளவுக்கு ஒரு கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுக்கும் என்று ஒருபோதும் நீங்கள் நினைத்து கூட பார்த்தது கிடையாது. இந்த அனுபவங்கள் எல்லோருக்கும் பொருந்தாது. ஆனால் சில சிம்மம் ராசிக்காரர்கள் காதலில் ஏற்பட்ட ஏமாற்றத்தால் ஆழமான மனவேதனையை அனுபவித்த ஒரு தருணங்கள் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டே தான் இருக்கும். அந்த பிரிவுக்கு பிறகு பல இரவுகள் தூக்கமில்லாமல் கடந்த ஒரு அனுபவங்களும் நிச்சயமாகவே ஏற்பட்டது. பழைய புகைப்படங்கள், பழைய செய்திகள், பழைய நினைவுகள், இவை அனைத்து மனதை மீண்டும் அந்த காலத்திற்கு அழைத்து சென்றிருக்கலாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள. நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை நீங்கள் தான் கூற வேண்டும். இனிமேலாவது உங்களுடைய வாழ்க்கையில சற்று கொஞ்சம் கவனத்தை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு போதுமான அளவுக்கு நல்லதையும் நல்ல விதமான சில காரியத்தையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். நான் இதுவரை கூறியது நடந்தாதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கமாண்ட் வழியாக தெரிவியுங்கள். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களும் நன்மைகள் மட்டுமே தான் நடக்கப் போகிறது. சிம்மம் ராசி என்பர்களை, சிம்மம் ராசியில மனதளவில் இருந்த குழப்பங்கள் இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கும். எந்த முடிவை எடுப்பது, எந்த முடிவை எடுத்தால் அது நன்மைகளை தேடி கொடுக்கும் என்று நீங்கள் யோசித்துக் கொண்டிருந்த ஒரு தருணங்களுக்கு இப்பொழுது ஒரு முற்றுப்புள்ளியானது வைக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. சிம்மம் ராசியில் இருக்கக்கூடிய மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழப்பங்கள் இப்பொழுது நீங்கக்கூடிய ஒரு நேரங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தாமதங்கள் விலகி அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையில அழகையும் நல்ல விதமான சில விதங்களையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுறுசுறுப்பான ஒரு நாளாக இந்த ஒரு நாளானது இருக்க போகிறது. இதுவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனி வரக்கூடிய நாட்களில் நடக்குதா இல்லையா என்பதையும் மட்டும் நீங்கள் இப்பொழுது கொஞ்சம் கவனமாக பார்த்து வையுங்கள். அதுவே மிகப்பெரிய அளவுக்கு நன்மைகளை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடைபெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இனி வரக்கூடிய நாட்களில் உண்டாகும். நீண்ட நாட்களாக குடும்பத்தில் இருந்து வந்த ஒரு விதமான மங்களகரமற்ற இறுக்கமான சூழ்நிலைகள் முற்றிலுமாக இப்பொழுது மாறப்போகிறது. இதை செய்யணும், அது எப்படி செய்யணும், எந்த முறையில் செய்தால் வாழ்க்கைக்குள்ள நன்மைகள் நடக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இதுவாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும்.
குடும்ப உறுப்பினர்களிடையே ஒருவருக்கொருவர் அன்பும் பரஸ்பர மரியாதையும் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிடும். வீட்டில் சுபகாரிய பேச்சுக்கள், திருமணம், புதுமனை புகுவிழா, காதுகுத்து போன்றவை சுமூகமாகவே இப்பொழுது முடிவாகி மங்கள ஒலிகள் கேட்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாக போகிறது. உறவினர்களின் வருகைகளும் குடும்பத்தோடு நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஆன்மீக பயணங்களும் குடும்பத்திற்குள் ஒரு புதிய புத்துணர்ச்சிகளையும் மறக்க முடியாத மகிழ்ச்சியான தருணங்களையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது பரிசாக தேடி கொடுக்க போகிறது. இதெல்லாம் நடக்குதா இல்லையா என்பதையும் நீங்கள் கவனித்து பாருங்கள். அதே போல புதிய தொடக்கங்கள் அல்லது உறவுகளை ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு நிகழ்வுகள் போன்றவை குடும்பத்தில் ஒரு பொழுது உற்சாகத்தை தேடி கொடுக்கலாம். ஜோதிட நம்பிக்கைகளில் சில காலங்கள் குடும்பத்தில் சுப காரியங்களுக்கு ஏற்ற சூழலை உருவாக்கும் என்று கூறப்படுகிறது. சிம்மம் ராசியான உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சுப காரியங்கள் இப்பொழுது எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் நீங்கள் எதிர்பாராத ஒரு நேரத்தில் நிச்சயமாக நடந்து அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவை அழகுபடுத்தி காட்டும். நீண்ட நாட்களாக இருந்த கவலைகளை இப்பொழுது குறைந்து வீட்டில் மீண்டும் சந்தோஷத்தின் குரலானது கேட்கக்கூடிய ஒரு தருணங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படும். இது ஏற்படுதா இல்லையா என்பதையும் நீங்கள் இப்பொழுது கொஞ்சம் கவனமாக பார்த்து தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை நீங்கள் தான் கூற வேண்டும். இனிமேல் வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்கும், எப்படியெல்லாம் அது மாற்றங்களை தேடி கொடுக்க போகிறது என்பதை பற்றி நீங்கள் அறிந்து கொள்ள மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நல்லதே நினையுங்கள். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளும் நல்லது மட்டுமே தான் நடக்கும். நன்றி, வணக்கம். புகைப்படங்கள், பழைய செய்திகள், பழைய நினைவுகள் இவை அனைத்து மனதை மீண்டும் அந்த காலத்திற்கு அழைத்து சென்றிருக்கலாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள. நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை நீங்கள் தான் கூற வேண்டும். இனிமேலாவது உங்களுடைய வாழ்க்கையில சற்று கொஞ்சம் கவனத்தை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு போதுமான அளவுக்கு நல்லதையும் நல்ல விதமான சில காரியத்தையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். நான் இதுவரை கூறியது நடந்தாதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கமாண்ட் வழியாக தெரிவியுங்கள். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களும் நன்மைகள் மட்டுமே தான் நடக்கப் போகிறது. சிம்மம் ராசி என்பர்களை, சிம்மம் ராசியில மனதளவில் இருந்த குழப்பங்கள் இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கும். எந்த முடிவை எடுப்பது, எந்த முடிவை எடுத்தால் அது நன்மைகளை தேடி கொடுக்கும் என்று நீங்கள் யோசித்துக் கொண்டிருந்த ஒரு தருணங்களுக்கு இப்பொழுது ஒரு முற்றுப்புள்ளியானது வைக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. சிம்மம் ராசியில் இருக்கக்கூடிய மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழப்பங்கள் இப்பொழுது நீங்கக்கூடிய ஒரு நேரங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தாமதங்கள் விலகி அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையில அழகுகையும் நல்ல விதமான சில விதங்களையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுறுசுறுப்பான ஒரு நாளாக இந்த ஒரு நாளானது இருக்க போகிறது. இதுவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனி வரக்கூடிய நாட்களில் நடக்குதா இல்லையா என்பதையும் மட்டும் நீங்கள் இப்பொழுது கொஞ்சம் கவனமாக பார்த்து வையுங்கள். அதுவே மிகப்பெரிய அளவுக்கு நன்மைகளை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடைபெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இனி வரக்கூடிய நாட்களில் உண்டாகும். நீண்ட நாட்களாக குடும்பத்தில் இருந்து வந்த ஒரு விதமான மங்களகரமற்ற இறுக்கமான சூழ்நிலைகள் முற்றிலுமாக இப்பொழுது மாறப்போகிறது. இதை செய்யணும், அது எப்படி செய்யணும், எந்த முறையில் செய்தால் வாழ்க்கைக்குள்ள நன்மைகள் நடக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இதுவாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். குடும்ப உறுப்பினர்களிடையே ஒருவருக்கொருவர் அன்பும் பரஸ்பர மரியாதையும் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிடும். வீட்டில் சுபகாரிய பேச்சுக்கள், திருமணம், புதுமனை புகுவிழா, காதுகுத்து போன்றவை சுமூகமாகவே இப்பொழுது முடிவாகி மங்கள ஒலிகள் கேட்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாக போகிறது. உறவினர்களின் வருகைகளும் குடும்பத்தோடு நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஆன்மீக பயணங்களும் குடும்பத்திற்குள் ஒரு புதிய புத்துணர்ச்சிகளையும் மறக்க முடியாத மகிழ்ச்சியான தருணங்களையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது பரிசாக தேடி கொடுக்க போகிறது. இதெல்லாம் நடக்குதா இல்லையா என்பதையும் நீங்கள் கவனித்து பாருங்கள். அதே போல புதிய தொடக்கங்கள் அல்லது உறவுகளை ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு நிகழ்வுகள் போன்றவை குடும்பத்தில் ஒரு பொழுது உற்சாகத்தை தேடி கொடுக்கலாம். ஜோதிட நம்பிக்கைகளில் சில காலங்கள் குடும்பத்தில் சுப காரியங்களுக்கு ஏற்ற சூழலை உருவாக்கும் என்று கூறப்படுகிறது. சிம்மம் ராசி